ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साकृतं सगणरघुनाथान्वितं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितां स। हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पति गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन रघुरांगी राधा वृंदावनेश्वरी वशमानश्रुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। மூன்றாவது காண்டம் அத்தியாயம் 21 பதம் 31 கொஞ்சம் பார்த்திருக்கோம். அது அடுத்த பேரால இருந்து நீங்க படிக்கிறீங்களா மாதாஜி? மல்லிகா மாதாஜி. हरे कृष्णा माताजी, प्रणाम माताजी। हरे कृष्णा। प्रणाम माताजी। हरे कृष्णा। ஈஸ்வரி மாதாஜி படிங்க. மாதாஜி படிக்கிறேங்க மாதாஜி. மாதாஜி நேத்து எதுல விட்டாங்கன்னு தெரியலீங்களா? இதுவே ஒருவர் அதுல இருந்தாங்க மாதாஜி, இல்ல அடுத்த பேஜுங்களா மாதாஜி? கீதா மாதாஜி தான் நேத்து படிச்சு முடிச்சாங்க கடைசியா. ஆமாங்க. எதுல இருந்து விட்டாங்கன்னு தெரியலீங்களா? சரி, ஒரு நான் படிக்கிறேன் மாதாஜி. 24 இருந்து படிக்கிறீங்களா? சாதாரண மனிதனுக்கு பயமின்மையாகிய உள்ளத்தை பரிசாக கொடுப்பதே மிகச்சிறந்த அர்ச்சைகளாகும். அதுல இருந்து படிங்க. சரிங்க மாதாஜி. ஒரு சாதாரண மனிதனுக்கு பயமின்மையாக உள்ளத்தை பரிசாக கொடுப்பதே மிகச்சிறந்த அரசியலாகும். ஒரு சன்னியாசி அல்லது துறவற வாழ்வில் உள்ள ஒருவர் வீட்டுக்கு வீடு, கிராமத்திலிருந்து கிராமம், நகரத்திலிருந்து நகரம், நாட்டிலிருந்து நாடு, உலகம் முழுவதிலும் அவரால் எவ்வளவு தூரம் பயணம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று கிருஷ்ண உணர்வினை குடும்ப தலைவர்களிடம் உண்டு பண்ண வேண்டும். குடும்ப தலைவராக இருக்கும் ஒருவர் ஒரு சன்னியாசியிடம் தீட்சை பெற்ற பின் வீட்டில் கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்புவது கடமையாகும். முடிந்தவரை அவர் தன் நண்பர்களையும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண உணர்வு நிலை வகுப்புகளை நடத்த வேண்டும். வகுப்பு நடத்தல் என்ற கிருஷ்ணரின் புனித நாமத்தை உச்சரித்தல், பகவத்கீதை அல்லது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து சொற்பொழிவு செய்தல் என்பது பொருள். கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்புவதற்கு எண்ணற்ற இலக்கியங்கள் உள்ளன. ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் அவருடைய சன்னியாசி ஆன்மீக குருவிடமிருந்து கிருஷ்ணரை பற்றி கற்பது கடமையாகும். இறைவனுக்கு தொண்டு செய்வதில் வெவ்வேறு பணிகள் உள்ளன. குடும்ப தலைவரின் கடமை என்றால் பணம் ஈட்டுவது. ஏனென்றால் சன்னியாசி சம்பாதிக்க கூடாது, ஆனால் அவர் குடும்ப தலைவரை முழுவதும் சார்ந்திருக்கிறார். குடும்ப தலைவர் வாணிகத்தாலேயோ அல்லது வாழ்க்கை தொழிலாலேயோ பணம் சம்பாதித்து அதில் குறைந்தது 50% கிருஷ்ண உணர்வு நிலையை பரப்புவதற்கு செலவழிக்க வேண்டும். 25% அவர் குடும்பத்திற்காக செலவழிக்கலாம். 25% சேர்த்து வைத்து அவசர தேவைக்கு வைத்துக் கொள்ளலாம். இதற்குரிய சான்றாக ரூப கோசாமி வாழ்ந்து காட்டினார். அதனால் பக்தர்கள் இதை பின்பற்ற வேண்டும். உண்மையில் பகவானுடன் ஒன்றாய் இருப்பதால் என்றால் பகவானின் ஆர்வத்துடன் ஒன்று இருப்பது என்று பொருளாகும். பகவானுடன் இரண்டர கலப்பது என்றால் பகவானை போன்றே சிறந்தவராக ஆவது என்பது பொருள் அல்ல. இது இயலாதது ஆகும். ஒரு பகுதி எப்போதும் பூர்ணத்துக்கு சமம் ஆகாது. உயிர் பொருள் எப்போதுமே ஒரு மிகச்சிறிய பகுதி என்றே கருத வேண்டும். அதனால் பகவானுடன் அவர் ஒன்றி இருப்பது என்பது அவர் பகவானின் ஒரு ஆர்வமுடன் ஒன்றிவிடுதல் என்பதாகும். பகவான் எல்லா வாழும் பொருள்களிலும் எப்போதும் தன்னை நினைக்க வேண்டும், தனது பக்தராக வேண்டும், எப்போதும் தன்னை வழிபட வேண்டும் என்று விரும்புகிறார். இது பகவத்கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மன்மனா பவமத் பக்த கிருஷ்ண, எப்போதும் எல்லோரும் அவரை நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
எல்லாரும் எப்போதும் கிருஷ்ண வணக்கங்களை செலுத்த வேண்டும். இதுதான் பகவானின் விருப்பம். பக்தர்கள் அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும். பகவான் எல்லையற்றவராக இருப்பதால் அவர் ஆசையும் அளவில்லாதது. இதில் தொடர்பற்று போவது இல்லை. அதனால் பக்தி தொண்டு அளவற்றது. உன்னதமான உலகத்தில் பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே எல்லையற்ற போட்டி உள்ளது. பகவான் பக்தனின் ஆசைகளை முடிவில்லாது நிறைவேற்ற விரும்புகிறார். பக்தனும் பகவானின் எல்லையற்ற ஆசைகளை நிறைவேற்ற தொண்டு புரிகிறார். பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் எல்லையற்ற யோகோபித்த ஆர்வமே நிலை பெற்றுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மறுபடியும் படிக்கிறதா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவ்வளவுதான், முடிஞ்சதுங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேண்டாங்க மாதாஜி, அடுத்த ஸ்லோகம் அவ்வளவுதான். வருது. ஆமா, நன்றி. ஆமாங்க, ஆமா, இப்போ முடிஞ்சதுங்க. ஒரு சரி. கேக்குதுங்களா? கேக்குதுங்க மாதாஜி, கேக்குதுங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து பயமின்மையாகிய உள்ளத்தை பரிசாக கொடுப்பதே மிகச்சிறந்த அறச்செயல். எதனால் இந்த உலகத்துல பயம் வருகின்றது? எனக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமா? என் ஒய்ஃப் வந்து என்னை நம்பிக்கையா பார்த்துப்பாளா? நம்பிக்கையா இருப்பாளா? இல்ல நாளைக்கு நான் இறக்கும் நேரத்துல என்னை சுற்றி எல்லாரும் எந்த மாதிரி இருப்பாங்க? என்னோட தொழில் நல்லா நடக்குமா? இப்படி எத்தனையோ கேள்விகள் மனிதனுக்கு பயம் அந்த பயத்தினாலதான் வந்து நிறைய சொத்து சேர்த்துக்கிறான். ஏன்னா சொத்து தன்னை காப்பாற்றும் நினைக்கிறான். இப்போ உடல்நிலை சரியில்லாம போகுமா? நான் எப்படி இருக்க போறேன்? என் பையன் எப்படி இருக்க போறேன்? வெளியில போனவங்க திரும்பி வரக்குள்ள பயம். நல்லா இருக்காங்களா? ஒரு மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, போன் எடுக்கல அப்படின்னா ஐயோ என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ. அப்போ பயம் அப்படிங்கிறது இந்த பௌதிக சூழல்ல இருந்துட்டே இருக்கு எல்லாருக்குமே. அதனாலதான் நம்ம நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேறு வேறு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறோம். இன்சூரன்ஸ் போடுறோம். எதுக்காக? நாளைக்கு நான் படுத்துட்டேன்னா எல்லாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாது. அந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சு எப்படியாவது என்னுடைய நோயை சரி பண்ணிக்கலாம், அந்த செலவை ஈடுகட்டலாம் அப்படின்னு நம்மலாம் இன்சூரன்ஸ் போடுறோம். அப்படி போட்டு வச்சா என்னோட குடும்பத்துக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். நான் இறந்துட்டா கூட இன்சூரன்ஸ் பணம் வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ வழிகள்ல நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக தினம் தினம் போராடுகிறோம். எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கெல்லாம் பயம் என்ன? நல்ல மார்க் கிடைக்குமா? ஒரு லக் இருக்குமா எனக்கு? ஐயோ ஃபெயில் ஆயிரணும், மெடிக்கல் சீட் கிடைக்குமா? என்னோட தொழில் சக்சஸ் ஆகுமா? நாளைக்கு எந்திரிச்சா என்ன பிரச்சனையோ? இப்படி எல்லார் மனதிலும் பயம். எதனால பயம்? நாம் கடவுளை விடுத்து அனுபவிக்க விரும்புவதால் ஏற்படும் பயம்தான் இந்த பௌதீக உலகில் நம்மை ஆட்டுவிக்கின்றது. அப்ப அந்த பயமின்மையை கொடுப்பதுதான் ஒரு சிறந்த அறச்செயல். அப்ப அது யார் கொடுக்க முடியும்? ஒரு சந்நியாசி, ஒரு தூய பக்தர் அது கொடுக்க முடியும். அப்ப அவர் எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு கிருஷ்ண உணர்வை குடும்பத் தலைவர்களிடம் கொடுக்கிறாரோ அந்த அளவு அந்த குடும்பத் தலைவர் பயன் பெறுகிறார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் பாத யாத்திரை போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு மாதிரி பிளைட்ல கிடையாது. பாத யாத்திரை அப்படின்னா காசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சங்கரர், ஆதிசங்கரர், பின்ன வழி வந்தவங்க, அந்த மத உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க வழி வந்தவங்க, பாரம்பரிய வழி வந்தவங்க எல்லாருமே, ஸ்ரீல பிரபுபாதர், சைத்தன்ய மகாபிரபு, இவங்க எல்லாருமே பாத யாத்திரை மேற்கொண்டார்கள். எதுக்கானா பக்தர்களை உருவாக்குவதற்காக, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பயத்தை போக்குறதுக்கு, அஞ்ஞானத்தை போக்குறதுக்காக. ஏன்னா அஞ்ஞானம் தான் பயத்தை உண்டாக்குகின்றது. எதிர்காலம் எப்படி இருக்குமோ. ஆனா கடவுளை நம்புறவங்கள பாருங்க, அவங்களுக்கு எந்த பயம், நான் சோச்சதி நான் காங்ஷதி, எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, பயமும் கிடையாது. ஏன்னா கடவுள் அடுத்த செகண்ட் என்னை பாக்குறாரு. ஏன்னா உடல் தளத்திலிருந்து விடுபட்டவர்கள், ஆத்ம தளத்தில் இருப்பவர்களுக்கு உடலை பற்றி கவலையே கிடையாது. உடல் எக்கேடு கெட்டு போகட்டும், ஆனா நான் வந்து எப்பவும் பகவானுக்கு சேவை செய்யணும். அப்போ உடலையும் பேணி பாதுகாப்பார்கள். அதுக்காக உடலை வந்து அவங்க பகவான் கொடுத்த உடலை அவங்க நிராகரிக்கிறது கிடையாது. ஏன்னா உடல் மூலமா தான் பகவானுக்கு சேவை செய்ய முடியும். அப்ப உடலுக்கு ஏதாவது வந்துட்டா அதையும் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது. அப்ப சிறு சிறு தொல்லைகள் இந்த பௌதிகத்துல இருக்கத்தான் செய்யும். தூய பக்தர்கள் எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க அத. யாருமே இங்க சுகமா உட்கார்ந்து பெரிய பங்களால உட்கார்ந்து பெரிய பெரிய வசதிகளோட யாருமே பக்தி பண்ணல. குந்தி மகாராணி, நாரத முனிவர், பிரகலாத் மகாராஜர், துருவ மகாராஜர் இளவரசராக பிறந்திருந்தும் கூட சிற்றன்னையால் அவர் வந்து ஒதுக்கப்பட்டார்.
போய் அவர் திரும்ப லோகமே அவருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பௌதிக உலகம் கஷ்டத்திற்கானது. ஏன்னா சிறையில வந்து உக்காந்துட்டு என்னை சிறையில யாருமே அடிக்க கூடாது, சிறையில நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு வேணும்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அது போல நாம் இந்த பௌதிக உலகத்துல பிறந்துட்டோம். பௌதிக உலகமே துன்பமயமானது. அதனால நம்ம துன்பங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். ஆனாலும் பக்தி செய்பவர்களுக்கு அந்த புற உலகமானது அவ்வளவா பாதிப்பது கிடையாது. ஏன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள பகவானுடன் இணைந்து இருக்கிறதுனால, எப்பவும் பக்திமயமா இருக்கிறதுனால புற உலகம் வந்து அவங்களுக்கு பெருசா தெரியறது கிடையாது. ஏன்னா அவங்களோட உலகமே வேற. இப்ப பகவானுடன் ஒன்றாய் இருப்பதுங்கிறது ஒன்றி இருப்பது கிடையாது, இரண்டரை கலப்பது கிடையாது. அது எப்பவுமே முடியவே முடியாது. இப்போ ஒரு பகுதி எப்போதுமே பூரணத்திற்கு சமமாகாது. பூரணம்னா என்ன? 100%, பரிபூரணம். அப்ப பகவானுடன் ஒன்றுவது அப்படிங்கிறது ஒரு சிறு பகுதியில தான். அவருடைய ஒளிக்கற்றை, அவர்கிட்ட இருந்து வர அந்த தேஜஸ்ல இருந்து, தேஜஸ் தான் முடிவானதுன்னு நினைக்கிறது கிடையாது. அவருக்கு உருவம் இருக்கின்றது. அந்த உருவத்திலிருந்து தான் அந்த பிரம்மஜோதி வருகின்றது. அதில் ஒன்றுவது என்பது பூர்ணம் கிடையாது. அப்ப உயிர் பொருட்கள் மிகவும் சிறிய பகுதி. ஒரே நிமிஷம். இப்போ தனது எப்பவும் எல்லாருமே தனது பக்தர்களாக வேண்டும், தன்னை வழிபட வேண்டும். மன்மனாபாவ் மத் பக்தோ மத் யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவை சிசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படின்னு பகவத்கீதையில் சொல்றாரு. என்னையே நினை, எனது பக்தனாகி என்னையே வழிபட்டு எனக்கு வந்தனைகளை செலுத்தி என்னிடமே வருவாயாக சொல்றார் கிருஷ்ணர். இதுதான் பகவானோட விருப்பம். பக்தர்கள் விருப்பம் அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்யறது, பகவானுக்கோ பக்தர்களின் ஆசையை பூர்த்தி செய்வது. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா இருக்காங்க. பக்தனிடமிருந்து பகவான் வேறுபட்டவர் அல்ல, பகவானிடமிருந்து பக்தர்கள், தூய பக்தர்கள் வேறுபட்டவர்கள் கிடையாது. அதுதான் அச்சிந்திய பேத அவேத தத்துவா, வேற்றுமையில் ஒற்றுமை. அப்ப பகவானுடைய குணமும் பக்தர்கள் குணமும் ஒரே மாதிரியா இருக்கு. இப்ப பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் எல்லையற்ற ஏகோபித்த ஆர்வமே நிலை பெற்றுள்ளது. ஏகோபித்தம் அப்படின்னா ஒரே மாதிரி குணம், அங்க வேறுபட்டு கிடையாது. பகவானுக்கு இருக்கிற குணமே தான் பக்தனுக்கும் இருக்கின்றது. ஆனா அளவில் பகவான் வேற, அவர் வந்து விபு, பெரியவற்றுள் பெரியவர். ஆனால் பக்தர்கள் சிறியவற்றுள் சிறியவர்கள். அப்போ பகவான் என்னைக்குமே கட்டுப்பாட்டாளர், ஈஸ்வரர், பரம கிருஷ்ணர். ஆனா இங்க நாம எல்லாருமே கட்டுப்படுபவர்கள், பகவானுக்கு கட்டுப்படுபவர்கள். ஸ்லோகம் 32. சகாஹம் ஸ்வாம் சகலயா அத்வித் வீர்யேன மகாமுனே தவ கஷேத்ரே தேவஹு தியாம் பிரணேஷ்யே தத்வ சம்ஹிதாம். ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஹரே படிங்க. மொழிபெயர்ப்பு. ஓ சிறந்த முனிவரே, நான் உங்கள் மனைவி தேவகிருதிக்கு பிறந்த 9 பெண்களுடன் என்னுடைய முழு பரிபூர்ணமான உருவத்தோடு மகனாக பிறப்பேன். பின்னர் இறுதியான கொள்கை மற்றும் கோட்பாடுகளுடன் தொடர்பு கொள்ளும் தத்துவத்தின் முறையை அவளுக்கு அறிவுறுத்துவேன். பொருளுரை. இங்கு ஸ்வம்ச கலாயா என்னும் வார்த்தை பகவான் இங்கு தத்துவ சம்ஹிதா என்று குறிக்கப்படும் சாங்கிய தத்துவத்தை முதலில் எடுத்துரைத்தவரான கபில தேவராக தேவகுதிக்கும் கர்தம முனிவருக்கும் மகனாக தோன்றுவார் என்று குறிக்கிறது. அவர் கபில தேவராக அவதாரம் எடுப்பார் என்றும் சாங்கிய தத்துவத்தை பரப்புவார் என்றும் பகவான் முன்பே கர்தம முனிவரிடம் தெரிவித்தார். மற்றொரு கபில தேவரால் பரப்பப்பட்டதான சாங்கிய தத்துவம் இந்த உலகத்தில் நன்கு அறிமுகம் ஆனது. ஆனால் அந்த சாங்கிய தத்துவம் பகவானால் பரப்பப்பட்ட சாங்கியத்தில் இருந்து வேறுபட்டதாகும். 2 விதமான சாங்கிய தத்துவங்கள் உள்ளன. ஒன்று கடவுள் பற்று அற்ற சாங்கிய தத்துவம், மற்றொன்று கடவுள் பற்று உள்ள சாங்கிய தத்துவம். தேவகூதியின் மகனாகிய கபில தேவரால் பரப்பப்பட்ட சாங்கியம் கடவுள் பற்று உடைய தத்துவம் ஆகும். பகவானின் பல்வேறுபட்ட தோற்றங்களில் பகவானாக வருகிறார். அவர் ஒருவரை, ஆனால் பலராக வந்தவர். அவர் தன்னை 2 வேறுபட்ட விரிவாக விரித்துக் கொள்கிறார். ஒன்று கலா என்றும் மற்றொன்று விபினாஷா என்றும் அழைக்கப்படுகின்றன. ஜீவராசிகள் விபினாசா விரிவுகள் என்றும், விஷ்ணு தத்துவத்தின் எல்லையற்ற விரிவுகளான வாமன, கோவிந்த, நாராயணா, பிரத்யுமனா, வாசுதேவா, அனிருத்தா,
அனிருத்தா தானே மாதாஜி இது? அனந்த போன்றவை ஆமாங்க மாதாஜி. ஸ்வம்ச கலா என்றும் அழைக்கப்படுகின்றன. ஸ்வம்சா நேரடியான விரிவை குறிக்கிறது. கலா என்பது உண்மையான பகவானின் விரிவின் ஒரு விரிவாகும். பலதேவர் என்பது கிருஷ்ணரின் ஒரு விரிவு ஆகும். பலதேவரிலிருந்து அடுத்த விரிவு சங்கர்ஷனர் ஆகும். இவ்வாறு சங்கர்ஷனர் கலா ஆவார். ஆனால் பலதேவர் ஷாவம்ச ஆவார். எப்படியும் அவர்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. இது பிரம்ம சம்ஹிதையில் அழகாக விளக்கப்பட்டுள்ளது. ஏவகி தசாந்தரம் அப்யுபோத்யா. ஒருவர் ஒரு மெழுகுவர்த்தியில் இருந்து இரண்டாவது மெழுகுவர்த்தியை ஏற்றலாம். 2 3 பின்னர் 4வது என்று இந்த வழியில் ஒருவர் ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகளை ஏற்றலாம். ஒளியை பரப்புவதில் எந்த மெழுகுவர்த்தியும் வேறு எந்த மெழுகுவர்த்திக்கும் குறைந்தது அல்ல. எல்லா மெழுகுவர்த்தியும் முதலாவது, மற்றொன்று, இரண்டாவது, வேறொன்று, மூன்றாவது, அடுத்தது, 4வது என்ற தனித்தனிமை உண்டு. அதுபோல பகவானின் உடனடி விரிவுக்கும் அவருடைய 2வது விரிவுக்கும் வேறுபாடு கிடையாது. பகவானின் பெயர்கள் அதே போன்ற வழியில் ஆழ்ந்து ஆராயப்படுகின்றன. பகவான் பூரணமானவராக இருப்பதால் அவர் பெயர், அவர் வடிவம், அவர் விளையாடல்கள், அவர் பரிவாரம் மற்றும் அவர் தன்மையும் அதே உள் ஆற்றலுடன் விளங்குகின்றன. இந்த முழுமையான உலகில் கிருஷ்ணர் எனும் பெயர் பகவானின் எல்லாம் கடந்த தத்துவத்தின் ஒளி பிரதிநிதித்துவம் ஆகும். அவர் தன்மை, பெயர், வடிவம் முதலியவற்றின் இடையில் உள்ள ஆற்றல் வேறுபாடு இல்லை. நாம் ஹரே கிருஷ்ணா எனும் பகவானின் பெயரை உச்சரித்தால் அது பகவானை போன்றே அதிக உள்ளாற்றல் வாய்ந்ததாகும். நாம் வணங்கும் கடவுளின் வடிவத்திற்கும் கோயிலில் உள்ள பகவானின் வடிவத்திற்கும் எந்த உள் ஆற்றல் வேறுபாடும் இல்லை. ஒருவர் பகவானின் சிலை அல்லது பொம்மையை வணங்குவதாக நினைக்க கூடாது. மற்றவர்கள் அதை சிலையாக நினைத்தாலும் கூட நாம் அவ்வாறு நினைக்க கூடாது. ஏனென்றால் உள் ஆற்றலில் வேறுபாடு இல்லை. பகவானின் சிலை அல்லது பகவானையே வழிபடுவதால் ஏற்படும் முடிவே ஒருவர் பெறுவர். இதுவே கிருஷ்ண உணர்வு நிலையின் நியதி ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து தேவகூதிக்கு பிறந்த 9 பெண்களுடன் நானும் அங்க வந்து மகனா கர்த்தவ முனிவருக்கு பிறக்கிறேன்னு பகவான் சொல்றார். முழுமுதற் கடவுள் கர்த்தவ முனிக்கு கபில தேவராக பிறக்கிறார். அப்ப கபில தேவரோட தத்துவங்கள் வந்து தேவகூதிக்கு உரைக்கப்படுகிறது. அதன் மூலமா அவங்களும் அந்த முழுமையை அடைகிறார்கள், தேவகூதியும். ஏன்னா தேவகூதிக்கு மகனாக பகவானே வர்றாரு. பகவானே வந்து இந்த சாங்கிய தத்துவத்தை எடுத்துரைக்கிறார். இப்ப கபில தேவர் வந்து சந்நியாசம் எடுத்துக்குவார். சந்நியாசம் எடுத்துட்டு தேவகூதியை விட்டுட்டு போறார். அப்ப 9 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறக்கும். அப்ப அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு ஆண் குழந்தை பெற்றால்தான் அது நிறைவு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் எல்லார்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆண் குழந்தை இருந்தாதான் அந்த பெற்றோருக்கு திதி செய்யறதுக்கு அவங்களுக்கு உதவுவாங்க. அதனால புத் என்னும் நகரத்திலிருந்து விடுவிப்பவன் புத்திரன். அப்ப அந்த குழந்தை இல்லாத பெற்றோர் பாத்தீங்கன்னா அதுக்காக ஏங்குவாங்க. நம்மளுக்கு யாரு கொள்ளி வைக்கிறது, நம்மளுக்கு யார் திதி கொடுக்கறது அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமாவே சம்பிரதாயத்துல இருக்கு. இது வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து தேவகூதி எனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படின்னு கேக்குறப்போ கபில தேவரே தோன்றுகிறார். தோன்றி கபில தத்துவம், சாங்கிய தத்துவத்தை உரைக்கிறார். இதுல 2 தத்துவங்கள் இருக்கு. ஒண்ணு போலி கபிலர். போலி கபிலரோட தத்துவம் வந்து நாத்திகத்தன்மை வாய்ந்தது. ஆனா உண்மையான கபிலர் யாருன்னா தேவகூதிக்கு பிறந்த அந்த கபிலர். பகவானே வந்து கபிலராக பிறந்து தேவகூதிக்கு அந்த சாங்கிய தத்துவத்தை உரைக்கிறார். இப்ப இங்க வந்து சுவாம்ச கலா அப்படின்ற வார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதாவது பகவான் தனது அந்தரங்க சக்தியின் மூலமாக தன்னை பலவேறு விரிவங்கமாக தன்னை பண்ணிக்கிறார். தன்னையே விரிவங்கம் பண்ணிக்கிறார், எக்ஸ்பான்சன். இப்ப பகவான் தன்னை அப்படி விரிவங்கம் பண்ணும்போது அவர் சக்திகள் குறைவது கிடையாது. பகவான் தன்னை விரிவங்கம் பண்ணும்போது அந்த சக்திகள் நம்ம இங்கெல்லாம் வந்து 1 - 1 எவ்வளோ 0. ஆனா அங்க ஆன்மீக உலகுல 1 - 1 = 1. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக உலகுல 1 - 1 = 1 தான். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அங்க வந்து குறைவே கிடையாது, எல்லாமே நிறைவு.
ஆன்மீக உலகுல எப்பொழுதும் பரிபூரணம், பூர்ணம் மத பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி இங்க வந்து லட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன பகுதி எடுத்தாலும் அது குறைஞ்சிரும். அப்புறம் கால்வாசி எடுத்தோம்னாலும் அது குறைஞ்சிரும், அரைவாசி எடுத்தாலும் குறைஞ்சிரும். முழுசா எடுத்து வாயில போட்டோம்னா முழுசா இல்லாம போயிடும். ஆனா பகவான் அங்க வந்து எப்படி ஆன்மீக உலகம் அப்படின்னா அங்க எதை எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும். நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், ஆனா அங்க அப்படியே தான் இருக்கும். எந்த பொருளும் குறையாது. இங்கெல்லாம் குறைஞ்சு உற்பத்தி பண்ணணும். இப்ப நெல்லை எடுத்து இங்க அரிசி பண்ணினீங்கன்னா தவிடா மாறிடும், உமியா மாறிடும், அரிசியா மாறிடும். அப்ப அரிசி எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அது போயிடும். நெல்லை எடுத்து வேற வேற நிறைய ஆயில் எடுக்கிறது, அந்த உமியில மாட்டுக்கு போடுறது, இதெல்லாம் பண்ணினா போயிடும். ஆனா ஆன்மீக உலகத்துல அது வந்துட்டே இருக்கும். நெல் எடுத்தாலும் சரி, அரிசி எடுத்தாலும் சரி, அங்க என்ன எடுத்தாலும், நீங்க சாப்பிட கேட்டாலும் சரி, துணிகள் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் அங்க குறைவே கிடையாது. எடுக்க எடுக்க அள்ள அள்ள வந்துட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இப்ப புரியாது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம பௌதிக உலகில் இருந்துட்டு அதெல்லாம் கற்பனையோ மாயையோ அப்படின்னு நினைப்போம். ஆனா மாயைக்குள்ள நாம இருக்கிறோம். ஆனா அத மாயைன்னு நினைப்போம். ஆன்மீக உலகத்தை நம்ம மாயைன்னு நினைப்போம். இப்ப பகவான் வந்து தன்னை பலவார விரிவங்கம் பண்ணிக்கிறார். அவர் வந்து பிரத்யும்னர், நாராயணர், வாசுதேவர், கோவிந்தர், வாமனர், அனந்த அப்படின்னு பல்வேறு ரூபங்களாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். ஆனா அவரது சக்திகள் குறைவது கிடையாது. எப்பவுமே அவரது சக்திகள் எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப சுவாம்ச அப்படின்னா என்னன்னா, ஸ்வா அப்படின்னா ஸ்வயம், தன்னிலிருந்து விரிவடைபவர். இப்ப தன்னிலிருந்து நேரடியாக விரிவங்கம் யாரு? பலராமர். அவர்கிட்ட இருந்து சங்கர்ஷனர் வர்றார். அப்ப அவர் கலா. ஒன்றிலிருந்து இன்னொன்று வரும்போது அவர் கலா. அப்புறம் மற்றொரு விரிவங்கம் என்னன்னா விபீனாம்சம். விபீனாம்சம் அப்படின்னா ஜீவராசிகள். ஜீவராசிகள் தான் விபீனாம்ச தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏதே சாம்ச கல்லாபும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதந்தி யுகே யுகே. அப்ப யாரிலிருந்து இந்த விரிவங்கம் வருகிறார்கள்? மூலம் யாரு அப்படின்னா முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர். அவர்கிட்ட இருந்துதான் இந்த விரிவங்கங்கள் வருது. பகவான் தன்னை பலவாறாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். விஷ்ணு தத்துவம் அது எல்லாமே. அப்ப ஜீவ தத்துவம் அப்படிங்கிறது விபீனாம்சங்கள். சோ பக்தி தத்துவம், ஜீவ தத்துவம் இதெல்லாம் வந்து நாம பஞ்ச தத்துவால பார்ப்போம். பக்தி தத்துவமா நாரதர் வர்றாரு. சோ ஜீவ தத்துவமா ஜீவ தத்துவமா நாமெல்லாம் இருக்கிறோம். இப்படி பலவிதமாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். அப்போ ஒரு மெழுகுவத்தியிலிருந்து இரண்டாவது மெழுகுவத்தி, அந்த இரண்டாவது மெழுகுவத்தியிலிருந்து இன்னொன்னு, அதுல இருந்து இன்னொன்னு, அப்படி மாறி மாறி எத்தனை மெழுகுவர்த்தி ஏற்றினாலும் அந்த தீபமானது ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ முதல் மெழுகுவர்த்தி தான் முழுமுதற் கடவுள். அவர் வந்து தன்னை விரிவங்கம் பண்ணும்போது அதே மாதிரி பல மெழுகுவர்த்திகள் ஏற்றினாலும் அந்த தீபத்தோட ஒளி குறையறது கிடையாது. அப்ப பகவான் தன்னை பலவாறாக விரிவங்கம் பண்ணிட்டாலும் அந்த முதல் மெழுகுவர்த்தி தன்னுடைய சக்தியிலிருந்து குறையறது கிடையாது. மற்ற மெழுகுவர்த்தியிலையும் அந்த ஒளி எப்படி பிரகாசமா இருக்கோ அதான் பிரம்ம சம்ஹிதில பிரம்மா சொல்றார். தீபாச்சிரிய வஹித சாந்திரமப்யுபேத்ய தீபாயதே விவ்ருதஹேது சமான தர்மா யஸ்தாத்ருகே வஹி ச விஷ்ணுதயா விபாதி கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஒளி இந்த மாதிரி தீபார்ச்சிர் ஏவகி அப்படின்னு சொல்லி ஒளியை பரப்புறதுல எந்த மெழுகுவர்த்தியும் வேற எந்த மெழுகுவர்த்திக்கும் குறைந்ததல்ல. எல்லா மெழுகுவர்த்தியும் முதலாவது, மற்றொன்று இரண்டாவது, மற்றொன்று மூன்றாவது, மற்றது நான்காவது அப்படின்னு தனித்தன்மை உண்டு. அது போல பகவானின் உடனடி விரிவுக்கும் அவருடைய இரண்டாவது விரிவுக்கும் வேறுபாடு கிடையாது. பகவான் பூர்ணமானவராகவே இருப்பதால் அவர் பெயர், வடிவம், விளையாடல்கள், பரிவாரம் அவரது உள்ள ஆற்றலுடனேயே விளங்குகின்றது. இந்த முழுமையான உலகில் கிருஷ்ணர் எனும் பெயர் பகவானின் எல்லாம் கடந்த தத்துவத்தின் ஒளி பிரதிநிதித்துவம் ஆகும்.
அப்ப அவரது பெயருக்கோ இங்கெல்லாம் பெயர் வேற, உடல் வேற, ஆத்மா வேற அப்படின்னு நாமெல்லாம் இருக்கோம். ஆனா அங்க ஆன்மீக உலகுல பகவான் உடலும் ஒன்று, ஆத்மாவும் ஒன்று. அவரது தன்மை, பெயர், வடிவம் இதுக்கெல்லாம் எந்த வேறுபாடும் கிடையாது. இப்ப நாம பாகவதம் வச்சிருக்கோம். பாகவதம் அமல புராணம். பகவான் அதை சவுண்ட் இன்கார்னேஷனா பாகவதத்தின் மூலமா இந்த கலியுகத்துல வந்திருக்காரு. இப்ப பாகவதம் பகவானே தான், பகவானிலிருந்து வேறுபட்டதல்ல. இப்ப பகவானுடைய சம்பந்தப்பட்டது எல்லாமே பகவானிலிருந்து வேறுபட்டது கிடையாது. இங்கெல்லாம் பௌதிகத்துல நாம என்ன பண்றோம், இது ஒரு பேனா, இது ஒரு பென்சில், இது ஒரு டேபிள், இது ஒரு சோஃபா அப்படின்னு பௌதிகம் வேற, ஆனா மனுஷங்களோட ஆத்மா வேற, மனித உடல் வேற, இப்படி வேறு வேற நாம பல பிரிவுகளை பார்க்கலாம். ஆனா ஆன்மீகத்துல எந்த பிரிவுகளும் கிடையாது. பகவானோட நாமத்தை சொன்னா ஆன்மீகம் அப்படின்னாலே எல்லாமே ஆன்மீகமானது. இப்ப பகவானை போன்றே அதிக உள்ளாற்றல் வாய்ந்தது அவர் சொல். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம் வணங்கும் கடவுளின் வடிவத்திற்கும் கோயில் உள்ள பகவானின் வடிவத்திற்கும் எந்த உள்ளாற்றல் வேறுபாடும் இல்லை. ஒருவர் பகவானுடைய சிலை அல்லது பொம்மையை வணங்குவதாக நினைக்க கூடாது. பிரதிமா மூர்த்தி நகிது சாக்சாத் பிரஜேந்திர நந்தன. அது கல்லோ சிலையோ மண்ணோ கிடையாது, வெறும் ஓவியமோ கிடையாது. அப்போ பகவானுடைய சிலை வெறும் பொம்மைன்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஸ்ரத்தை இல்லாம பக்தி வரவே வராது. அப்ப பக்திங்கிறதே கிடையாதுங்க. சோ ஸ்ரத்தையோட யார் பகவானை அங்க சிலா ரூபத்தில் வணங்கி பகவானுக்கு எல்லா மரியாதையும் தருகிறார்களோ அவங்களாலதான் பகவானை அறிந்து கொள்ள முடியும். அப்போ உள்ளாற்றலில் வேறுபாடு இல்லை. பகவானது சிலை அல்லது பகவானையே வழிபடுவதால் ஏற்படும் முடிவே ஒருவர் பெறுவார். இதுவே கிருஷ்ண உணர்வு நிலையின் நியதியாகும். இப்ப பகவானை சிலை என்று நினைக்க கூடாது. கல்லோ இல்ல மரமோ இல்ல அது ஒரு மணலோ களிமண்ணோ கிடையாது. பகவானுடைய சிலையில பகவான் என்றும் வீற்றிருக்கிறார். அடுத்தது பதம் 33. மைத்ரேய உவாச்ச ஏவம் தம் அனுபாஷ்ய பகவான் பிரத்யக் அசஜ ஜகாம் பிந்து சரஸ்வத்யா பரிஸ்ரீஷாத். மாதாஜி அடியேன் படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. மைத்ரேயர் தொடர்ந்தார். இவ்வாறு கர்த்தவ முனிவரிடம் பேசியதும் கிருஷ்ண உணர்வில் புலன்கள் இருந்தால் மட்டுமே தன்னை வெளிப்படுத்தும் பகவான் சரஸ்வதி நதியால் சூழப்பட்ட பிந்து சரோவர் எனப்படும் ஏரியிலிருந்து வெளிப்பட்டார். பொருளுரை. இந்த பதத்தில் ஒரு சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கது. பகவான் இங்கு பிரத்யேக அக்ஷஜ என்று குறிக்கப்படுகிறார். அவர் ஜட உலக புலன்களால் காண இயலாதவர். ஆனால் இருந்த போதிலும் அவர் பார்க்கக்கூடியவர். இது நேர்மாறாக தோன்றுகிறது. நமக்கு ஜட உலக புலன்கள் உள்ளன. ஆனால் நாம் பகவானை எப்படி பார்க்க முடியும்? அவர் அதோஷஜ எனப்படுகிறார். அதன் பொருள் அவர் ஜட உலக பொருட்களால் பார்க்கப்பட இயலாதவர். அஷஜ என்றால் ஜட உலக புலன்களால் அறியப்படும் அறிவு என்று பொருள். ஏனென்றால் பகவான் நம் ஜட உலக புலன்களை கொண்டு ஊகித்து அறிவதால் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் இல்லை. அவர் அஜித் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் கைப்பற்றுவார். ஆனால் அவரை யாராலும் கைப்பற்ற இயலாது. இதன் பொருள் என்ன? பின்னர் இன்றும் அவரை பார்க்க இயலுமா? யாராலும் கிருஷ்ணரின் உன்னதமான பெயரை கேட்க இயலாது. யாராலும் அவருடைய தெய்வீகமான வடிவத்தை புரிந்து கொள்ள இயலாது. யாராலும் அவருடைய உன்னதமான லீலைகளை தொகுக்க இயலாது என்று விளக்கப்பட்டுள்ளது. இது இயலாத காரியம். பின்னர் அவரை பார்க்கவும் புரிந்து கொள்ளவும் எவ்வாறு இயலும்? ஒருவர் பக்தி தொண்டில் பயிற்சி பெற்று அவருக்கு தொண்டு செய்கிறதென்றால் படிப்படியாக ஒருவருடைய புலன்கள் ஜட உலக கரையிலிருந்து தூய்மை அடைகின்றன. ஒருவர் புலன்கள் தூய்மையடையும் பொழுது பின்னர் ஒருவர் பார்க்க முடியும், ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், ஒருவர் கேட்க முடியும். ஜட உலக புலன்களின் தூய்மை கிருஷ்ணரின் உன்னதமான வடிவம், பெயர், தன்மை இவற்றை உற்று நோக்குதல் இவை ஒரு சொல்லில் சேர்ந்துள்ளன. அந்த சொல் பிரத்யேக அக்ஷஜ என்று இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப அவரது பெயர், தன்மை, உன்னத வடிவம் இவற்றை உற்று நோக்குதல் என்ன? பிரத்யக்ஷ பிரமாணம், அதாவது பார்ப்பதன் மூலமாக பெறப்படும் அறிவு.
அப்ப ஜடப்புலன்கள் தூய்மையடையும் போது அந்த உன்னதமான வடிவம் நமக்கு புலப்படுகின்றது. இப்ப நாம ஜடப்புலன்கள் மாசுபட்டிருக்கின்றது. அந்த மாசுக்களை அகற்ற வேண்டும் என்றால் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரி என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பதன் மூலமாக நாம் நம்மை முதலில் தூய்மைப்படுத்த முடியும். தூய்மைப்படுத்தப்பட்ட புலன்களால் நம்ம பகவானை காண முடியும். பௌதிக புலன்களால காண முடியாது. தூய்மைப்படுத்தப்பட்ட புலன்கள் ஆன்மீக புலன்களாக மாற்றப்படுகின்றது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் பகவானோட ரூபத்தை நாம பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஜடக்கண்களால வெளிப்புற பார்வை அப்படிங்கிறது, நாம அந்த வெளிப்புற பார்வை சூட்சமான எதுவுமே தெரியாது இந்த கண்களுக்கு. நம்ம கண்கள் நான் வீட்டை பாக்குது, செவுத்த பாக்குது, போட்டோ பாக்குது, சேரு டேபிள் சோஃபா எல்லாம் பாக்குது. ஆனா ஒருத்தரோட மனத்தை ஊடுருவி பார்க்க முடியுமா? இல்ல நம்மையே நாமே ஊடுருவி பார்க்க முடியுமா? இந்த கண்களால முடியாது. இந்த கண்களால வேற எதையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இந்த ஜடப்பார்வையானது நம்மை மயக்கும் ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்றது. அதனாலதான் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திர சக்ஷு, சாஸ்திரத்தின் கண் மூலமாக காண வேண்டும். ஞான சக்ஷு, ஞானத்தின் கண்கள் கொண்டு பார்க்க வேண்டும். அதுதான் ஆன்மீக பார்வை. இப்ப மைத்ரேயர் சொல்றாரு, கிருஷ்ண உணர்வில் புலன்கள் இருந்தால் மட்டுமே தன்னை வெளிப்படுத்தும் பகவான் சரஸ்வதி நதியால் சூழப்பட்ட பிந்து சரோவர் எனப்படும் ஏரியிலிருந்து வெளிப்பட்டார். அப்போ ஞான கண்கள் வேணும் அப்படின்னா என்ன பண்றார்? கர்த்தவ முனிவர் தொடர்ந்து தவம் செய்கிறார். அந்த காலத்துல அந்த அஷ்டாங்க யோகம் அதை செஞ்சு பகவானை அடையும் வழியில, ஏன்னா அஷ்டாங்க யோகங்கள் மூலமாக யம நியம ஆச்சன அப்படின்னு புலன்களை தூய்மைப்படுத்தும் முறையெல்லாம் செஞ்சு கடைசியில சமாதி நிலைக்கு வர்றவங்க மட்டுமே பகவானை தரிசனம் பண்ண முடியும். இப்போ பகுனாம் ஜென்மனாம், நிறைய ஜென்மங்கள் எடுத்து பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வம் இதி மகாத்மா சூதுர்லப. வாசுதேவன் தான் சர்வம் அப்படின்னு உணர்றவங்க ரொம்ப சூதுர்லப, ரொம்ப அரிதானவர்கள். இப்ப நமக்கு ஜடப்புலன்கள் இருக்கு, அதுல பகவானை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் அதோக்சஜ, ஜடப்புலன்களால் ஜடப்பொருட்களால் பார்க்க முடியாதவர். அப்படி பாக்குறாப்புல இருந்தா இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க இல்லைங்களா? அப்போ நாமெல்லாம் ஜடப்புலன்களை கொண்டு நிறைய அந்த கண்களை கொண்டு சினிமா பாக்குறோம், டிவி பாக்குறோம், போன் பாக்குறோம், ஏகப்பட்ட அஞ்ஞானத்தை அதுல வளர்த்துக்கிறோம். ஏன்னா அறிவு அதுல வளராது. ஞான கண்கள் கொண்டு பார்க்கும் போது மட்டுமே நம்மளுக்கு அறிவு வளரும். இப்ப நம் ஜடப்புலன்களை கொண்டு ஊகித்து அறிவதால் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் இல்லை. அவர் அஜித்த அப்படின்னா வெல்ல முடியாதவர். அவரை யாராலும் கைப்பற்ற இயலாது. அவரை பார்க்க இயலுமா? யாராலும் கிருஷ்ணரின் உன்னத பெயரை கேட்க முடியாது. தெய்வீக வடிவத்தை புரிந்து கொள்ள இயலாது. உன்னதமான லீலைகளை தொகுக்க இயலாது. அப்ப இது இயலாத காரியம். பின்னர் பக்தி தொண்டின் பயிற்சி பெற்று அவருக்கு தொண்டு செய்கின்றார் என்றால் படிப்படியாக ஒருவனுடைய புலன்கள் பௌத்திக கரையிலிருந்து தூய்மையடைகின்றன. இப்ப படிப்படியாக தான், கிராஜுவலா தான் முன்னேற முடியும். இப்ப ஒருவர் புலன்கள் தூய்மை அடையும் போது ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே. அப்ப அந்த ரிஷிகேஷர் அப்படிங்கிறவர் யார்? புலன்களை கட்டுப்படுத்துபவர். அவர்னாலதான் நம்ம புலன்களை தூய்மைப்படுத்த முடியும். அடுத்தது பதம் 34. நிரீஷதஸ்தஸ்ய யயாவசேஷ சித்தேஸ்வராபிஷ்டோ தசித்த மார்கः ஆகர்ண்யயன் பத்ரரகேந்திரே பஹ்பஷை ருச்சாரிதம் ஸ்தோமமுதீர்ணசாம். ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மத்தே. படிங்க முத்தச்சி. மொழிபெயர்ப்பு. முனிவர் நின்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா விடுதலை அடைந்த ஆன்மாக்களும் வாயார புகழும் வைகுண்டத்திற்கு செல்லும் பாதையில் பகவான் சென்றார். சாம வேதத்தின் அடிப்படையை உருவாக்கும் பாசுரங்களை கேட்டுக்கொண்டு முனிவர் நின்றார். அந்த பாசுரங்கள் பகவானின் வாகனமாகிய கருடனின் படபடக்கும் இறகுகளின் அதிர்வினால் வெளியாகியது.
பொருளுரை. பகவானை எங்கும் தாங்கிச் செல்லும் தெய்வீக பறவையான கருடனின் இரு இறக்கைகளும் சாமவேதத்தின் இரு பிரிவுகளாகும். அவை பிரகத் மற்றும் ரதாந்தர எனப்படுகின்றன என்று வேத இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கருடன் பகவானின் வாகனமாக செயல்படுகிறார். அதனால் அவர் எல்லா வாகனங்களில் உன்னதமான இளவரசர் என்று கருதப்படுகிறார். கருடன் தன் 2 இறக்கைகளால் சாமவேதத்தை அதிரச் செய்தார். பகவானை அமைதிப்படுத்த சிறந்த முனிவர்களால் சாமவேதம் உச்சரிக்கப்படுகிறது. பகவான் பிரம்மனால், சிவபெருமானால், கருடனால், பிற தேவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதங்களால் வணங்கப்படுகிறார். சிறந்த முனிவர்கள் உபநிஷத்துக்கள், சாமவேதம் போன்ற வேத இலக்கிய பாசுரங்களால் அவரை வணங்குகிறார்கள். சாமவேத பாராயணங்கள். பகவானின் மற்றொரு சிறந்த பக்தரான கருடன் தன் இறகுகளை படபட என்று அடிக்கும்போது பக்தரால் தானாகவே கேட்கப்படுகின்றன. பகவான் வைகுண்டத்திற்கு தாங்கிச் செல்லப்படும் வழியை கர்தம முனிவர் பார்க்க தொடங்கினார் என்று இங்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு பகவான் ஆன்மீக வானில் வைகுண்டம் ஆகிய தன் இருப்பிடத்திலிருந்து இறங்கி வந்தார் என்பதும் கருடனால் தாங்கி வரப்பட்டார் என்பதும் உறுதியாகிறது. வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்லும் பாதை சாதாரண பிரிவு ஆன்மீகிகளால் வழிபடப்படுவது இல்லை. ஜட உலக கட்டிலிருந்து முன்பே விடுதலை அடைந்தவர்களால் மட்டுமே பகவானின் பக்தர்களாக ஆக முடியும். ஜட உலக கட்டிலிருந்து விடுதலை அடையாதவர்கள் உன்னதமான பக்தி தொண்டை புரிந்து கொள்ள இயலாது. பகவத்கீதையில் இது எததாம் அபிஷித்தானாம் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பல மனிதர்களும் ஜட உலக கட்டிலிருந்து விடுதலை பெற பாடுபட்டு பூர்ணத்தை அடைய முயற்சி செய்கிறார்கள். உண்மையில் விடுதலை அடைந்தவர்கள் பிரம்மபூதர் அல்லது சித்தர் எனப்படுகிறார்கள். சித்தர்கள் அல்லது ஜட உலக கட்டிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் மட்டுமே பக்தர்களாக ஆக முடியும். இதுவும் பகவத்கீதையில் உறுதி செய்யப்படுகிறது. கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் அல்லது பக்தி தொண்டில் ஈடுபட்டவர் ஜட உலக இயற்கையின் குணங்களின் பதிப்பிலிருந்து முன்பே விடுதலை பெற்றவர். பக்தி தொண்டின் வழி விடுதலை அடைந்தவர்களால் மாதாஜி, அது பதிப்பில் இல்ல. என்ன மாதாஜி? பாதிப்பிலிருந்து முன்பே விடுதலை பெற்றவர்கள். ஓ, சரி, ஓகே மாதாஜி. ஜட உலக இயற்கை குணங்களின் பாதிப்பிலிருந்து முன்பே விடுதலை பெற்றவர். பக்தி தொண்டின் வழி விடுதலை அடைந்தவர்களால் வணங்கப்படுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களால் வணங்கப்படுவது இல்லை என்று இங்கு உறுதி செய்யப்படுகிறது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவால் பகவானின் பக்தி தொண்டை புரிந்து கொள்ள முடியாது. கர்தம முனிவர் பகவானை நேருக்கு நேரே பார்த்து விடுதலை பெற்ற ஆன்மா. அவர் விடுதலை பெற்றவர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இவ்வாறு வைகுண்டத்திற்கு செல்லும் வழியில் கருடன் பகவானை தாங்கிக் கொண்டு செல்வதை அவரால் பார்க்க முடிந்தது. கருடனின் படபடக்கும் இறக்கைகள் சாமவேதத்தின் சாரமான ஹரே கிருஷ்ணா என்ற ஒலியை அதிரச் செய்வதை அவரால் கேட்க முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. முனிவரின் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே எல்லா விடுதலை அடைந்த ஆத்மாக்களும் வாயார புகழும் வைகுண்டத்திற்கு செல்லும் பாதையில் பகவான் சென்றார். இப்ப வேதத்தின் அடிப்படையை உருவாக்கும் பாசுரங்கள் சாமவேதம், ரிக், யசுர், சாம, அதர்வன. அந்த சாம வேதம் பகவானை பற்றிய புகழ்களை பாடுவதுதான் சாமவேதம். இப்ப சாமவேதத்துல எப்பவுமே பகவானை பற்றிய உயர்ந்த பாடல்கள், உத்தம ஸ்லோக வார்த்தையா, உத்தம ஸ்லோகங்களால் பாடப்படுபவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அப்ப அந்த கருடன் இப்ப சிறகுகளை அடிக்கும் போது அந்த இசை, சாமவேதத்தின் இசை, ஹரே கிருஷ்ணர் நாமம், அது எப்போ இசைக்குமா? பகவானுடைய வாகனமாக கருடன் செயல்படுகிறார். அவர் எல்லா வாகனங்களில் உன்னதமான இளவரசர். கருடன் தன் 2 இறக்கைகளால சாமவேதத்தை அதிரச் செய்கிறார். இப்போ இங்க சாமவேதம் உயர்ந்த ஸ்லோகங்களால் பகவானை பற்றிய புகழை பாடக்கூடியது. இன்னைக்கு கூட அந்த கருடன் ஒரு ஊர்ல ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா கருடன் அந்த வாகனத்தை உள்ளிருந்து எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அந்த வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அத பல பேர் சேர்ந்து பிடிக்கணும். அப்புறம் அந்த வெயிட் முதல்ல குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வெயிட் கூடிட்டே வரும். நிறைய பேர் அத நிறைய பேரை கூட புடிச்சிட்டே வருவாங்க. இன்னைக்கும் அந்த கோயில்ல இந்த உற்சவம், நாச்சியார் கோவில், நாச்சியார் கோயில் கருட உற்சவம்
இன்னைக்கும் அது வந்து ரொம்ப புகழ் பெற்றது. அங்க வந்து கருடாழ்வார் வெளியில வர்றப்போ அதுல வெயிட் கம்மியா இருக்கும். அப்ப போக போக வெயிட் அதிகமாயிட்டே போவார். அப்ப அதிக ஆட்கள் சேர்ந்து அதை பிடிக்கணும். இது வந்து விஞ்ஞானிகளால கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு அதிசயமா இருக்கும். ஏன்னா விஞ்ஞானிகள் இங்க புறக்கண்ணால் பார்க்கக்கூடியவர்கள், அதை மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. எடை போட்டு அந்த மாதிரி அதான் நம்புவாங்க. ஆனா இதெல்லாம் சூட்சுமமான விஷயங்கள். அப்போ விடுதலை அடைந்தவர்கள் பிரம்மபூதர்கள் அல்ல சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பௌதிகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்கள் பிரம்மபூத பிரசன்னாத்மா நச்சொச்சதி ந காங்ஷதி சம சர்வேசு பூதேசு மத்பக்திம் லபதே பராம். பிரம்மபூதர் அப்படின்னாலே விடுதலை பெற்றவர்கள். கிருஷ்ணரை பற்றிய உணர்வு நிலையில் அல்லது பக்தி தொண்டில் ஈடுபடுபவர் ஜட உலக இயற்கையின் குணங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். ஏன்னா அவங்க ஜட உலகிற்கு அப்பாற்பட்ட நிலையில இருக்காங்க, ஆன்மீக நிலையில. அவங்கதான் பிரம்மபூதர்கள், பிரம்மபூத பிரசன்னாத்மா. இப்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்கள் ஆத்மாக்களால் வணங்கப்படுவது கிடையாது. கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு வந்து பக்தி தொண்டை புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால பகவானை பற்றிய இந்த சாம வேதங்களை அவங்கெல்லாம் பாடவே முடியாது. பக்தி தொண்டிற்கு அப்பாற்பட்டவர்கள் பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியாததால அவங்களுக்கு இந்த பாடல்களும் வராது, பகவானை பற்றிய அந்த தூய்மையான எண்ணமும் வராது. ஏன்னா பகவானை பற்றி பாடுவது, கேட்பது, ஒழிப்பது எல்லாமே தூய்மையான மனதுடையவர்களால் தான் முடியும். உள்ளத்துல கபடம் இருக்கிறவங்கனால முடியவே முடியாது. பகவான் பெயரை சொல்ல நாமெல்லாம் வந்து காலையில எந்திரிச்சு சாண்டிங் பண்றோம். 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், சிலரெல்லாம் 64 மாலைகள் தொடர்ந்து சாண்டிங் பண்ணுறேன். எதனால முடியுது? பகவானை பற்றி தொடர்ந்து கேட்க முடியுது. சிலருக்கெல்லாம் அது வந்து போர் அடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஜட நோய், அந்த ஜட நோய் இருக்கின்றது. ஜட நோய் இருக்கிறவங்களுக்கு பகவானை பற்றிய நாமமோ ரூபமோ குணமோ லீலைகளோ இனிமை தராது. ஆனா பக்தர்களுக்கு அதை தவிர வேறொன்றும் இனிமை தராது. 2 பேருக்கும் ஆப்போசிட். ஏன்னா ஆன்மீகம் வேற, பௌதிகம் வேற. ஆன்மீகத்தில் இருக்கிறது பௌதிகத்தில் இல்ல, பௌதிகத்தில் இருக்கிறது ஆன்மீகத்தில் இல்ல. சோ பக்தர்களுக்கு எப்பொழுதுமே பகவானின் புகழை கேட்க ஆர்வம். ஆனா அபக்தர்களுக்கோ எப்பவுமே ஜடத்துல வந்து எப்படி முன்னேறலாம், யார கட்டுப்படுத்தலாம், எப்படி நாம அடுத்தவங்களை தூக்கி போட்டு நாம லாபம் சம்பாதிக்கலாம், அவங்க எண்ணங்கள் இதுலயே ஓடிட்டு இருக்கும். ஆனா பக்தர்களுக்கோ எப்ப பாகவதம் படிக்கலாம், எப்ப பகவத்கீதை படிக்கலாம், எப்ப சத் சங்கத்தை எடுத்துக்கலாம், எப்ப கோயிலுக்கு போலாம், எப்ப பகவானுக்கு சேவை செய்யலாம், இந்த எண்ணம் தான் ஓடிட்டே இருக்கும். அவங்களுக்கு வேற எதுவுமே ஞாபகம் கிடையாது. சததம் கீர்த்த எந்தோமாம் எதந்த சத்துருட பிரதாக. அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் கூடி பகவானின் நாமத்தை புகழ்ந்து கொண்டும் போற்றிக் கொண்டும் தங்களுக்குள் இன்பம் காண்கின்றார்கள். ஏன்னா இது ஆத்ம இன்பம், நிலையானது. பௌதிகவாதிகள் காணும் இன்பமோ துன்பத்திற்கு அடிகோளுவது. அது வந்து டெம்பரரி. ஆனா இது பர்மனன்ட். ஆனந்தமயோ அபியாஷாத். அடுத்தது பதம் 35. த சம்பிரஸ்திதே சுக்லே கர்த்தமோ பகவான் ரிஷிஹி ஆஸ்தே ஸ்ம பிந்து சரசி தம் காலம் பிரதிபாலயன். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பின்னர் பகவான் சென்ற பிறகு வணங்கத்தக்க கர்த்தவ முனிவர் பிந்து சரோவரின் கரையில் தங்கி பகவான் கூறிய நேரத்திற்காக காத்திருந்தார். இருங்க மாதாஜி. அப்போ கர்த்தவ முனிவர் இங்க பகவான்கிட்ட என்ன வேண்டுகிறார்? தனக்கு ஒரு நல்ல மனைவி, பெண் அமைய வேண்டும் அப்படின்னு கேக்குறார். இப்ப பகவான் சொல்றார், உனக்கு ஒரு பெண் வந்து நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். அவ வந்து ஸ்வயம்பு மகாராஜா அவருடைய பெண் தேவஹூதி. அவ வந்து அவங்க அப்பா அவளை கூட்டிட்டு வந்து உன்னை சந்திப்பார். அந்த சமயத்துக்காக இவர் காத்திருக்கிறார். ஸ்லோகம் 36. மனோசு சயந்தனம் ஆஸ்தாய சாதகோம்ப பரிச்சதம் ஆரோப்பிய ஸ்வாம் துஹிதரம் சபாய பரியடன் மஹீம். மொழிபெயர்ப்பு. ஸ்வயம்பு மனு தன் மனைவி தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஏறினார். தன் மகளையும் அவர்களுடன் அதில் ஏற்றி உலகெங்கும் பயணம் செய்ய தொடங்கினார். பொருளுரை. இந்த உலகத்தின் சிறந்த அரசரான மன்னர் மனு தன் பெண்ணுக்கு தகுந்த கணவரை தேட
பிறதொருவரை ஈடுபடுத்தி இருக்கக்கூடும். ஆனால் அவர் ஒரு தந்தை தன் பெண்ணின் நல்வாழ்வை போல விரும்பியதால் அவரே தன் நாட்டை விட்டு தங்க தேரில் தன் மனைவியுடன் மற்றும் ஏறி தனது மகளுக்கு தகுந்த கணவனை தேட புறப்பட்டார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்போ ஸ்வயம்பு மனு அவர் வந்து பெரிய ராஜா, அவரே போய் தேடணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அன்பு மகளுக்காக அவரே நேர்ல போறார் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக. ஸ்லோகம் 37. தஸ்மின் சூதன் லன்னஹனி பகவான் யத் சமாதி சத் உபாயாத்தாஸ்ரம பதம் முனே சாந்த விரதஸ்ய தத். ஓ விதுரனே, பகவானின் முன்கூட்டியே உரைக்கப்பட்ட அந்த நாளில் தன்னுடைய துறவரத்தின் சடங்குகளை பூர்த்தி செய்த முனிவரின் துறவி மாடத்தை அவர்கள் அடைந்தனர். பகவான் முதலே சொல்லிட்டார் விதுரர்கிட்ட. மைத்ரேயர் சொல்றார், ஏன்னா பகவான் வந்து அந்த ஸ்வயம்பு மனுக்கு முதல்லயே போய் கனவுல சொல்லிட்டார், இந்த மாதிரி நீ வந்து உன்னோட பெண்ணை அவருக்கு தாரை வார்த்து கொடு அப்படின்னு. ஸ்லோகங்கள் 38, 39. யஸ்மின் பகவதோ நேத்ரான் நியபதன் அஸ்ருபி பிந்தவஹ கிருபயா சம்பரீதஸ்ய பிரபன்னே தர்பிதயா பிரச்சம் தத்வை பிந்துசரோ நாம சரஸ்வத்யா பரிப்ளுதம் புண்ணியம் சிவாமிருத ஜலம் மகர்ஷி கணேஷ விதம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிறோம் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சரஸ்வதி நதியின் தண்ணீரால் வெள்ளமான புனித ஏரி பிந்து சரோவரா மேம்பட்ட முனிவர் கூட்டத்திற்கு விரும்பி அணுகும் இடமாக விளங்கியது. அதன் புனித நீர் நன்மைக்கு உகந்தது மட்டும் இல்லாமல் அமிர்தம் போல் இனிமையாகவும் இருந்தது. அது பிந்து சரோவரா என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் தன்னுடைய பாதுகாப்பை விரும்பிய ஆன்மீக முனிவருக்காக ஏற்பட்ட மிகுந்த கருணையால் மூழ்கிய பகவானின் கண்களிலிருந்து சிந்திய கண்ணீர் துளிகள் அதில் விழுந்தன. பொருளுரை. கர்த்தம முனிவர் பகவானின் அகாரணமான அருளை பெற துறவரத்தை அனுபவித்தார். பகவான் அங்கு வந்த பொழுதும் அவர் மிகுந்த இரக்கத்துடன் இருந்ததால் மகிழ்ச்சியில் அவர் சிந்திய கண்ணீரிலிருந்து பிந்து சரோவர உருவானது. அதனால் பிந்து சரோவரம் சிறந்த முனிவர்களாலும் படித்த அறிஞர்களாலும் வழிபடப்படுகிறது. ஏனென்றால் பரம சத்தியத்தின் தத்துவத்தின்படி பகவானும் அவர் கண்களில் வழிந்த கண்ணீரும் வேறானவை அல்ல. பகவானின் கால் விரலிலிருந்து விழுந்த வியர்வை துளிகள் புனித கங்கையாக உருவான போல பகவானின் தெய்வீக கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் பிந்து சரோவரா உருவானது. இரண்டும் உன்னதமான பொருள்கள் ஆகும். இரண்டும் சிறந்த முனிவர்களாலும் அறிஞர்களாலும் வணங்கப்படுகின்றன. பிந்து சரோவராவின் தண்ணீர் இங்கு சிவாம் உதா ஜலம் என்று வர்ணிக்கப்படுகிறது. சிவம் என்றால் நோய் நீங்குதல். பிந்து சரோவரின் நீரை குடிப்பவர் எல்லா ஜட உலக நோய்களிலிருந்தும் நீங்குவார். அது போல கங்கையில் குளிப்பவர் கூட எல்லா ஜட உலக நோயிலிருந்தும் நீங்குவார். இந்த உரிமைகள் சிறந்த அறிஞர்களாலும் அதிகாரிகளாலும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. அவை இந்த சீர்குலைந்த கலியுகத்தில் இன்னும் செல்வாக்கை பெற்றுள்ளன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்ப இந்த முனிவர் கர்த்தவ முனிவர் பகவானை நோக்கி தூய்மையான மனநிலையுடன் தூய்மையான ஒரு தவத்துல பல தவங்கள் இருக்கு. ரஜோகுண தவம், சத்துவகுண தவம், தமோகுண தவம், இந்த மாதிரி நிறைய. தவம்னா என்ன? ஒன்றை அடைவதற்காக நாம் எதையெல்லாம் தியாகம் செய்கிறோமோ. சிலர் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னுட்டு தவம் இருந்து ரொம்ப சேர்த்தி வைப்பாங்க. பொருள் வாங்குறது எல்லாம் குறைச்சுக்கிட்டு, சாப்பிட்றத கூட கம்மி பண்ணிட்டு, அதுல வர்றதெல்லாம் சேவிங்ஸ் டப்பால போட்டு ஒரு காரை வாங்கிடுவாங்க. தவம் இருந்து ஒரு காரை வாங்குவாங்க. தவம் இருந்து ஒரு பையனை பெத்துக்கிட்டேம்பாங்க. சோ இது எல்லாமே தவம் தான். ஆனா இதெல்லாம் ரஜோகுண தமோ குண தவங்கள். ஆனா சத்துவ குண தவம் என்னன்னா, பகவானை பற்றிய எண்ணத்தில் ஆழ்ந்து பகவானையே அடைய வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கும் தூய பக்தர்களுடைய தவம் தான் மிகச்சிறந்தது. எதுக்கெல்லாம் நாம தவம் பண்றோம்? ஒரு குழந்தை வேணும்னா போய் விரதம் இருப்பாங்க. நிறைய விரதங்கள் இருப்பாங்க. அந்த தேவர்களுக்கு இந்த தேவர்களுக்கு விரதம். சோ அவங்க வந்து குழந்தை வேணுங்கிறதுக்காக நிறைய தவங்கள் இருக்கிறத பாக்குறோம். ஒருத்தர் ஒரு பொருள் வேணுங்கிறதுக்காக தவம் இருக்கிறத பாக்குறோம். இப்படி எத்தனையோ தவங்கள் இருக்கு. ஆனா பகவானின் கருணையை பெற வேண்டும். அப்ப பகவான் வந்து தனது தூய பக்தர் மேல மகிழ்ச்சி அடையும் போது அப்ப ஆனந்த கண்ணீர்
பகவானோட கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடிகின்றது. அப்ப கண்ணீர்லயே பாத்தீங்கன்னா 2 விதமான கண்ணீர் இருக்கு. ஒண்ணு மகிழ்ச்சியா இருக்கும்போது சிலருக்கு கண்ணீர் வரும், சிலருக்கெல்லாம் துக்கமா இருக்கும்போது கண்ணீர் வரும். ஆனா துக்கமா வரப்போ அந்த கண்ணீர் வந்து கொஞ்சம் சூடா இருக்கும். ஆனா ஆனந்த கண்ணீர் பாத்தீங்கன்னா குளிர்ச்சியா இருக்கும். அப்ப பகவானோட கண்ணிலிருந்து அந்த ஆனந்த கண்ணீர், ஏன்னா பக்தன் தனக்காக எவ்வளவு தியாகங்களை பண்ணி ஒரு காட்டுல குடிலை அமைத்து பட்டினியுடன், அந்த காலத்துல அந்த அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையானது. எதை வேண்டுமோ அதையெல்லாம் எடுக்கணும், அது எதை துறக்கணுமோ அதையெல்லாம் துறக்கணும், விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், நியம ஆச்சனத்துல உட்காரணும், ஆச்சனங்கள் ப்ராப்பரா ஆச்சனங்கள் உட்கார்ந்து சின்முத்திரையுடன் பகவானை பற்றிய நினைப்பை ஏற்படுத்தி நியம ஆச்சன பிராணயாமா மூச்சு பயிற்சி பண்ணணும். உள்மூச்சை வெளிமூச்சாகவும் வெளிமூச்சை உள்மூச்சாகவும் 5 விதமான காற்றுக்களை நாங்க வந்து கட்டுப்படுத்தணும். இப்படி எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில அந்த சமாதி நிலையில தான் பகவானை அவர் தன்னை ரொம்ப பியூரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பகவானை காண வாய்ப்பு கிடைக்குது. இப்ப பகவான் இந்த கடுமையான நிலைகள்ல தன்னை அடைய விரும்பும் பக்தனை அவர் வந்து பார்த்து சந்தோஷம் அடைகிறார். ஏன்னா பகவானுக்காக நாம் என்ன செய்யறோம் அப்படிங்கிறதுதான் பக்தி. பக்திங்கிறது சும்மா உட்கார்ந்து வெறுமனவே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 பிளேட் சாப்பிடுறது கிடையாது. சோ யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த சொப்னாவபோதஸ்ய யோக பவதி துககா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் ஒரு வரைமுறையுடன் இருக்க வேண்டும். அப்போ நிறைய நேரம் தூங்கக்கூடாது. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சாண்டிங் பண்ணணுமா, அதுக்காக எந்திரிச்சு குளிச்சு மங்களாரத்தி எல்லாம் பண்ணி சாண்டிங் பண்ண உட்கார்றோமா, அது ஒரு தியாகம். பகவானுக்காக நான் செய்கின்றேன். அப்ப சமையல் வந்து உப்பு காரம் எல்லாம் கம்மியா போட்டு ரொம்ப ஒரு சத்துவ குணமான சாப்பாடு. அப்ப காரம் உப்பு புளிப்பு அதெல்லாம் சேர்க்கிறவங்க தமோ குணம் அதிகமா சேர்க்காம அளவா சேர்த்து அதை வந்து பகவானுக்கு படைச்சு அந்த போகாவை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுவது, இது எல்லாமே பகவானுக்கு உரிய தவங்கள். தவம் அப்படின்னா போய் காட்டுல போய் கண்ணை மூடி உக்காந்து தியானம் பண்றது கிடையாது. தியான பயிற்சி அப்படிங்கிற நிறைய சென்டர்கள்ல என்ன பண்றாங்க, யோகா சொல்லித்தரோன்னு இந்த மாதிரி பகவானை பற்றிய ஒரு உணர்வு நிலையை வளர்த்தாது வெறும் உடலளவே பண்றது அப்படிங்கிறது வெறும் எக்ஸசைஸ். அது உடலுக்குரியது. நம்ம ஆயில வேணா இந்த உடம்ப கொஞ்சம் கூட்டிக்கலாமே தவிர நம்மளுடைய ஆத்மாவை கடைந்தேற்ற முடியாது. அதனால சோ பிந்து சரோவர் நீர் அப்படிங்கிறது பகவான் இருந்து வந்த அந்த கண்ணீர் துளி மூலமாக பெருகியதுதான் அந்த பிந்து சரோவர். அது வந்து முனிவர்கள் பக்தர்கள் எல்லாம் போற்றி வணங்குகிறார்கள். அந்த பிந்து சரோவர் நீர்னால நோய்கள் நீங்குகின்றது. ஏன்னா அது பகவானுடைய கண்கள்ல இருந்து நேரடியாக வந்தது. அது போல கங்கை வந்து அவரது பாதத்துளிகள்ல இருந்து வந்ததுனால இன்றைக்கும் கங்கை ஒரு புனித நதியாக போற்றப்படுகிறது. அப்போ இந்த சனாதன தர்மத்தை இந்து சமயத்தை பின்பற்றுபவர்கள் எல்லாம் கங்கை நதியில குளிச்சு தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள். கங்கை நீரை வந்து சயின்டிஸ்ட் இன்னைக்கு எடுத்து அதுல வந்து எந்த கிருமியும் கிடையாது, சீக்கிரம் பியூரிஃபை ஆகுது, இந்த மாதிரி ஒரு கங்கை நீரை நாங்க உண்மையில கண்டதில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வாக்கு கொடுக்குறாங்க. சோ இது வந்து நாமெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம கங்கை நீரை போற்றி வணங்குகின்றோம். அது இப்ப சயின்டிஸ்டும் சொல்லியிருக்காங்க, கங்கை நீர் வந்து ரொம்ப பவித்திரமானது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுல வந்து எந்த பாக்டீரியோ வைரஸோ இருக்கிறது கிடையாது. அவங்க ஆராய்ச்சியில எல்லாம் பார்த்துட்டாங்க. இது இத்தனைக்கும் அந்த கங்கை நீர்ல பிணம் மிதக்குது, கழிவுகள் எல்லாம் நிறைய தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் கலந்து விடுறாங்க. இருந்தாலும் அது பியூரிஃபை ஆயிக்குது, தானா பியூரிஃபை ஆயிக்குது. ஏன்னா அது பகவானுடைய பாதத்திலிருந்து வரும் பவித்திரமான நீர். அடுத்தது ஸ்லோகம் 40. புண்ணிய திருமல தாசல சாச்சாலை பூஜத் புண்ணிய மிருகத் விஜய்க சர்வர்த்து பல புஷ்பாத்யம் வனராஜி ஸ்ரீயான்விதம். ஹரே கிருஷ்ணங்க. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிக்கிறேன்.
மொழிபெயர்ப்பு. பலவித ஒலிகளை வெளியிடும் விலங்குகள் பறவைகளுக்கு பாதுகாப்பு தருவதோடு எல்லா பருவங்களிலும் மலர்களும் பழங்களும் அதிகம் உள்ள கொத்துக்களுடன் கூடிய மரங்களாலும் கொடிகளாலும் ஏரியின் கரை சூழப்பட்டிருந்தது. அது காட்டு மரத் தோப்புகளின் அழகால் மேலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பொருளுரை. பிந்து சரோவர் எனும் ஏரி அமைதியான மரங்களாலும் பறவைகளாலும் சூழப்பட்டு இருந்தது என இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித சமுதாயத்தில் மனிதர்களில் பல்வேறு பிரிவினர்கள் இருப்பதால் சிலர் பக்தி நல்லொழுக்கம் உடையவராகவும் சிலர் பக்தியற்றவராகவும் பாவம் செய்பவராகவும் உள்ளனர். அதுபோல மரங்களிலும் பறவைகளிலும் சத்வகுணம் உள்ளவையும் சத்வகுணம் இல்லாதவையும் உள்ளன. நல்ல மலர்களையோ அல்லது பழங்களையோ தராத மரங்கள் சத்வகுணம் இல்லாதவையாக கருதப்படுகின்றன. காக்கைகள் போன்ற தூய்மையற்ற பறவைகளும் சத்வகுணம் இல்லாதவைகளாக கருதப்படுகின்றன. பிந்து சரோவரை சுற்றிலும் உள்ள நிலத்தில் சத்வ குணமற்ற ஒரு மரமோ அல்லது ஒரு பறவையோ இல்லை. ஒவ்வொரு மரமும் பழங்களையும் மலர்களையும் தந்தது. ஒவ்வொரு பறவையும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று பகவானின் பெருமைகளை பாடியது. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பறவைகள்ல எப்படி மனிதர்கள்ல சத்துவகுணமுடையவர்கள், ரஜோகுணமுடையவர்கள், தமோ குணமுடையவர்கள்னு பிரிக்கிறோமோ அது போல பறவைகள், விலங்குகள், தாவரங்கள், பூச்சிகள் இந்த எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா சத்துவகுணமுடைய இனங்கள், ரஜோகுணமுடைய இனங்கள், தமோ உடைய இனங்கள் அப்படின்னு பாகுபாடு இருக்கு. இப்ப முள் செடிகள் எல்லாம் இருக்கு. அது எதுக்காவது நம்மளுக்கு உதவுதா? ஏன்னா அதுல வர்ற கார்பன் டை ஆக்சைடு நம்ம பொல்யூட் பண்ணுது, ஏரை பொல்யூட் பண்ணுது. அப்ப அது தமோ குணமுடைய ஒரு தாவரம். ஆனா அசோக மரம், இந்த அரச மரம் இதெல்லாம் புனிதமான மரங்களாக இன்றும் வேப்ப மரம், அரச மரம் எல்லாம் வழிபடப்படுது. அதெல்லாம் சத்துவ குணமுடைய மரங்கள். அது போல பூக்கள்லயும் பாத்தீங்கன்னா விஷச்செடிகள்ல பூக்கிற பூ எதுக்கும் உதவாது, பகவானுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் உதவாது. ஆனா மல்லிகை, தாமரை இந்த மாதிரி புனிதமான மலர்கள் சத்துவ குணமுடைய மலர்கள். அது போல விலங்குகள்ல பாத்தீங்கன்னா பசு அப்படிங்கிறது சாதுவான மிருகம், சத்துவ குணமுடைய மிருகம். அது எல்லாருக்கும் பயன் தரும். ஆனா புலி, சிங்கம் இந்த வேட்டையாடும் மிருகங்கள் எல்லாம் ரஜோகுணம் உடையவை. இன்னும் தமோ குணமுடைய மிருகங்கள். இப்படி எல்லாத்துலயுமே வேறுபாடுகள் இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவத் பிரணாம் பிரபு. தண்டவத் பிரணாம் மாதாஜி.